பிறரை குறித்தான ஏதாவது ஒரு வருத்தம், குரோதம், ஏதாவது ஒரு கசப்பு உங்கள் இருதயத்தில் இருந்தால் அதை கட்டாயம் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் மன்னித்து விட வேண்டும். ஆண்டவர் எல்லா வாக்கு தத்தத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா ஆம் என்றும் ஆமீன் என்றும் தான் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு தாமே நமக்காக எல்லா கிரயத்தையும் கல்வாரியின் சிலுவையிலே செலுத்தி விட்டார். ஆனாலும் இந்த வாக்கு தத்தங்கள் கர்த்தர் நமக்கென்று பேசினாலும் அநேக முறை அநேகருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதே இல்லை. அதற்கு காரணம் கர்த்தர் என்றும் நிறைவுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நம்முடைய குறைகள் அவரிடத்திலே நம்மளுடைய ஜெபங்கள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்றாலும் கூட அவருடைய கரம் நமக்கு உதவி செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகாவிட்டாலும் அவருடைய செவிகளில் நம்மளுடைய ஜெபங்கள் ஏறக்கூடாதபடிக்கு நம்முடைய குறைகள் தான் நடுவிலே ஒரு மதிலை போல நின்று கொண்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அநேக முறை நம் ஆண்டவரை முறுமுறுத்து விடுகிறோம். முறுமுறுப்பதே ஒரு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அது போல உங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் கர்த்தர் பேசி இருக்கிற இந்த அருமையான ஒரு வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். எந்தெந்த இடத்திலே உங்களுக்கு குறை இருக்கிறது, பரிசுத்தத்திலே குறை இருக்கிறதா, இல்லை நீதியிலே குறை இருக்கிறதா, மற்றவர்களை மன்னிப்பதிலே குறை இருக்கிறதா, ஜெப ஜீவியத்திலே குறை இருக்கிறதா, இல்லை ஆண்டவருக்கு இது மட்டுமா நீங்கள் செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தினீர்களா, கர்த்தரை குறித்து நீங்கள் அறிக்கை செய்வதற்கு மற்ற புறமார்க்கத்திற்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டீர்களா? அப்படி இல்லாமல் இருக்கும்படிக்கு கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றையும் உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இதை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் கட்டாயம் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென்.